ஹலோ காய்ஸ், நான் உங்கள் அனிமே ஸ்டோரி தமிழ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ அனிமேவோட 6th எபிசோட். ஸோ லாஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரேய் வந்துட்டு தண்ணியில் போய் முழுங்கியிருப்பான். அப்போ வந்துட்டு நம்மளோட மக்கடசான் வந்துட்டு காப்பாற்ற போயிருப்பாப்புல. இப்போது எபிசோட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது நம்ம நாகிசா வந்துட்டு தூங்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஹாருக்கா வந்துட்டு முழிப்பு வந்துடுது. என்னடா வெளியில் நல்லா சத்தம் கேட்குது அப்படின்னு பார்த்தா நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. அந்த டைமில் போயிட்டு அப்போ மக்கடசான் ரே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க போகிறான். டென்ட்டில் இருக்கிறாங்களாங்கன்ட்டு பார்த்தா டென்ட்டில் அவங்க 2 பேருமே இல்லை. அப்புறம் எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த சைடு கடல்லேருந்து கத்திட்டு இருப்பாங்க. யாருன்னா நம்மளோட ரேய் வந்துட்டு கத்திட்டு இருப்பான். அப்புறம் நம்மளோட மக்கடசான் வந்துட்டு அங்கே தண்ணியில் இருப்பாப்புல. ஏன்னா அவருக்கு தான் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும்ல. ஸோ அது இந்த எபிசோடில் தான் சொல்லுவாங்க. அப்புறம் நம்மளோட ஹாருக்கா வந்துட்டு எப்படியாவது நம்ம போய் அவங்கள காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம மக்கடசான் நம்ம ரேயை வந்துட்டு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோப்போடு இருப்பான். ஆனால் வந்துட்டு முடியாது. நாகிசா வந்துட்டு வா ஹாருக்கா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு இருப்பான். ஸோ கூப்பிட்டு போகும்போது பார்த்தா நம்மளோட மக்கடசான் வந்துட்டு ஹாருக்கா காப்பாற்றிடுவான். ரேய் வந்துட்டு நாகிசா வந்துட்டு ரேயை காப்பாற்றிடுவான். ஸோ காப்பாற்றினோடனே நம்ம மக்கடசானை தூக்கிட்டு ஒரு பிளேஸ்க்கு போயிடுவாங்க. அதான் அந்த 3 ஐஸ்லேண்ட் இருக்கும்ல. ஸோ அந்த இடத்துல ஒரு ஐஸ்லேண்டுக்கு வந்துட்டு போயிடுவாங்க. போனோடனே நம்ம மக்கடசானை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும், எந்திரிங்க, யாராவது பக்கத்தில் இருக்காங்களான்னு செக் பண்ணுவான். பார்த்தா யாருமே இல்லை. அப்புறம் நம்மளோட மக்கடசானை வந்து நிறைய தண்ணியை வந்துட்டு உள்வாங்கியிருப்பார். ஸோ அதை எப்படியாவது நம்ம வெளியில் எடுத்தாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்தா மழை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நிற்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் அப்புறம் மக்கடசானே வந்துட்டு இதை தண்ணியை வந்துட்டு வெளியில் எடுத்துருவார். ஸோ எடுத்தோடனே நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கும்போது நான் நல்லா தான் இருக்கேன் ஹாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மக்கடசானை வந்துட்டு சொல்லுவாப்பில். அப்புறம் நம்மளோட ரேய் வந்துட்டு காப்பாற்றியாச்சா அப்படின்னு சொல்லியிருக்கும்போது நாகிசா வந்துட்டு காப்பாற்றிருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது அந்த போர்டை வந்துட்டு எடுத்துருவாங்க. என்னது அந்த டைவிங் போர்டு வந்துட்டு இருக்கும்ல. ஸோ அவங்க ப்ராக்டிஸ் பண்ண யூஸ் பண்ணுவாங்களே. இது என்னோட தப்பு தான், நான் தான் வந்துட்டு நைட்டு வந்துட்டு ஸ்விம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன், அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாம் உன்னோட தப்பு இல்லை, நீ வந்து ஸ்விம் பண்ணுறதுல தான் ஆர்வத்தை காட்டினேன். ஸோ அப்படியே இந்த சைடு கட் பண்ணி நம்மளோட ஹாருக்கா மக்கடசானை வந்துட்டு காட்டுறாங்க. ஸோ என்னாச்சு, என்ன நடந்துச்சுனே தெரில, நான் எதனால் வந்துட்டு ரேயை காப்பாற்றாமல் விட்டேன், என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மக்கடசான் வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. யாருக்கா மக்கடசான் அப்படின்னு சொல்லிட்டு நாகிசா வந்துட்டு வரான். ரேயை வந்துட்டு காப்பாற்றியாச்சு. ஸோ உங்ககிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹாருக்கா வந்துட்டு கேட்குறான். ஸோ நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நைட் நேரத்தில் போய் அவனாவது கடலில் போய் ஸ்விம் பண்ண போவானா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹாருக்கா சொல்லும்போது, மன்னிச்சிருங்க, இது என்னோட தப்பு தான், நான் இதை வேணும்னே ஒன்றும் பண்ணலை, நான் வந்துட்டு ஸ்விம் பண்ணலாம், இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன், ஏன்டா அதுக்கு போயிட்டு நைட்டாடா நீ வருவ ஓஷனில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹாருக்கா வந்துட்டு சொல்கிறான். இல்லை ரேய் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்திருக்கான், ஸோ அதனால் நம்ம ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, இதை ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாகிசா சொல்கிறான். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு இடத்துல போய் தங்கி ஆகணுமே அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா மேலே அந்த லைட் மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறாங்க. ஸோ அந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கும், ஸோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாகிசாவுமே நினைக்கிறான். அப்புறம் இது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க மக்கடசான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹாருக்கா வந்துட்டு கேட்குறான். இங்கே பாடுறா லேம்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாகிசா வந்துட்டு எடுக்கிறான். அதை தொடாத அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பரவாயில்ல, இது லேம்ப்பு தானே, நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்மளோட ஹாருக்கா வந்துட்டு கையில் வச்சுருக்கான். ஏதாவது சாப்பிட்றதுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேடுவோமா, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாகிசா சொல்கிறான். ஏன்டா உனக்கு இங்கே வந்து சோறுதானடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரேய் சொல்லும்போது, சரி ஓகே வாங்க போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா இவங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா பைனாப்பிள் அப்புறம் மேக்ரோ. ஸோ பைனாப்பிள் தான் அவங்களுக்கு மோஸ்ட்டாக கிடச்சிருக்கும். எதுவுமே இல்லையடா, வெறும் ஒரு கொஞ்சம் தான் இருக்குது, அதை வச்சு நம்மளால் எப்படி சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தா இவங்களுக்கு அந்த பைனாப்பிள் அப்புறம் ஜூஸு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு இவங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ மேக்ரோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் இப்போயும் இதுதான் கிடைக்கணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, வேறு வழி இல்லைடா, இது தான் சாப்பிட்டாக்கடா, அப்புறம் இந்தாங்க தண்ணி. ஸோ குடிச்சிட்டு எல்லாருமே வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ சாப்பிட்டுட்டு இது ரொம்ப பயங்கரமாக இருக்குதுல்ல இந்த இடம், ஸோ ரொம்ப ரொம்ப மன்னிச்சிடுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரேயும் சொல்கிறான். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு நாகிசா சொல்கிறான். சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிவிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இப்போ நம்ம ஏதாவது கேம் விளாடணுமே, இன்றைக்கி நைட்டு வந்துட்டு நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்காண்டி நம்ம ஏதாவது கேம் விளாடணும்னு நினச்சிருக்கும் போது இங்கே பார்த்தா இவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட ரெண்டுக்கு வந்துட்டு திடீர்னு முழிப்பு வந்துடுது 2 மணிக்கு. என்னடா நடக்குது, ஸோ மழை தான் பெய்யுதா, சரி ஓகே ரைட்டு நம்ம தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்குறான். அப்புறம் யார் பேர் வருதோ அவங்க வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அவங்களோட பாஸ்ட் ஸ்டோரியை வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாகிசா சொல்கிறான். ஸோ நம்மளோட ரேயோட பேர் வருது. நான் வந்துட்டு சின்ன வயசுல இருக்கும்போது நான் வந்துட்டு இது படிச்சுட்ருப்பேன். ஸோ அப்போ வந்துட்டு டீச்சர் வந்துட்டு இது யாரோட ஜெட் பேண்ட்ஸ் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அது என்னோடது அப்படின்னு சொல்ல கூச்சப்பட்டு நான் அங்கே நின்றுட்டு இருந்திருப்பேன். சரி ஓகே விடு ரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்தது வந்து பார்த்தா நம்மளோட நாகிசா வந்துட்டு வருவான். ஸோ நாகிசாவுமே அவனோட ஸ்டோரியை வந்துட்டு சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் ஹாருக்கா. ஸோ ஹாருக்கா வந்து நானும் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனேன், அப்புறம் வந்தேன், அப்புறம் ஒரு வாட்டர் ஃபாலை பார்த்தேன், இதுவாடா ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு
எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ நான் மறுபடியும் நாகிசா வந்துட்டு ஸோ எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய ஸ்டோரியெல்லாம் இல்லை, ஸோ ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பானுங்க. அதனால் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பான். இப்போ மகடசான், ஸோ மகடசான் நீங்கள் வந்துட்டு எதனால் அந்த மாதிரி ஸ்விம் பண்ணாமல் என்னை வந்து காப்பாற்றாமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரேய் வந்துட்டு கேட்பான். அப்புறம் சிரிச்சுக்கிட்டே இருப்பார் மகடசான். நீ எதுக்காக இதெல்லாம் கேட்குற, சரி பரவாயில்ல விடு ஹாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு தாத்தா வந்துட்டு கடலில் மீன் பிடிக்க போவார். ஸோ அவர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு வாங்கி கொடுப்பாரு. ஸோ வாங்கி கொடுத்து நானும் அவரும் சேர்ந்தே தான் இருப்போம் ஒரு சில டைமு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபங்க்ஷன்ஸ் அப்போலாம் நாங்கள் சேர்ந்து தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தா ஒரு திடீர்னு வந்துட்டு எனக்கு ஒரு 2 மீனை வந்துட்டு பரிசாக கொடுத்தாரு. ஸோ அதை வந்து ரொம்ப பாதுகாப்பாக தான் நான் பார்த்துக்கிட்டேன். ஆனால் திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு புயல் வந்துச்சு. ஸோ இதே மாதிரி ஓஷனில் வந்துட்டு அவர் வந்துட்டு இறந்து போயிட்டார். ஸோ அன்னையிலேருந்தே எனக்கு வந்துட்டு இந்த ஓஷனில் ஸ்விம் பண்ணுறதுனா ரொம்ப பயம். அதனால தான் வந்துட்டு நான் ரொம்ப பயப்பட்டு உன்னை வந்துட்டு காப்பாற்ற முடியாமல் போச்சு அந்த டைமில். ஸோ அந்த கடல் அலையை பார்த்தாலே எனக்கு வந்துட்டு ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ அவரோட கலராக தான் வந்துட்டு அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு சொல்கிறான். ஸோ சொல்லிட்டு இருக்கும்போதே நம்மளோட மகடசான் எல்லாருமே வந்துட்டு சைலண்ட் ஆகிடுறாங்க. சரி ஓகே விடு, இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, என்னை மன்னிச்சிருங்க மகடசான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரேய் சொல்கிறான். ஓ இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாகிசாவும் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஸோ இனிமேல் வந்துட்டு நான் வந்துட்டு தைரியமாக ஸ்விம் பண்ணுவேன். ஸோ எனக்கு இனிமேல் அந்த பற்றி ஒரு பயமும் இல்லை, ஒரு கவலையும் இல்லை. ஏன்னா வந்துட்டு நீங்கள் எல்லோரும் 4 பேர் இருக்கீங்க, நம்மலாம் ஒரு டீம் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது வெளியில் வராங்க. வெளியில் வரும்போது பார்த்தா மேலே பார்க்குறாங்க. ஸோ மேலே பார்த்துட்டு அப்படியே கீழே பார்க்குறாங்க. பார்த்தா அந்த மேலே இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டு கீழேயும் தெரியுது அவங்களுக்கு. ஓகேங்களா, இது ரொம்ப சூப்பராக இருக்குதுல்ல, கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் கூட நான் சேர்ந்து ஸ்விம் பண்ணுவேன். ஸோ நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீக்வன்ஸை காட்டுறாங்க. சரி ஓகே, நாம் இப்போ வந்துட்டு அங்கே ஸ்விம் பண்ணி நேராக போவோமா அப்படின்னு சொல்லிட்டு மகடசான் வந்துட்டு சொல்கிறாப்புல. அதனால் நம்ம ஹாருக்காவும் வந்துட்டு கேட்குறான், உங்களுக்கு இதில் ஓகேவா, ஸோ ரொம்ப உற்சாகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏய் நாகிசா எங்கடா போகிற இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தா சரி என்னமோ ஒன்று போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹாருக்காவும் ஸ்விம் பண்ண போகிறான். ரின் வந்துட்டு பார்க்குறான். ஸோ இதுதான் இவங்களோட ப்ராக்டிஸ் ஜோனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தா நம்மளோட டீச்சர் அப்புறம் கோ வந்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நைட்டு பூரா தூங்கலை. ஸோ அதனால் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. கோ வந்துட்டு கத்திட்டு இருக்கா, எல்லோரும் எந்திரிங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த எபிசோட வந்துட்டு முடிக்கிறாங்க. ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட சேனலை அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான எபிசோடில் சந்திப்போம். பை கைஸ்.